வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் லேர்னிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் சாப்டரில் வர ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். A toy is in the form of a cone of radius 3.5 centimeter. இப்போ ஒரு டாய் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா? ஸோ இதோட எப்படி ஃபார்ம் இது எப்படி இருக்குன்னு பார்த்தா, மேலே வந்து ஒரு கோன், அது ஒரு கீழே ஒரு ஹெமிஸ்பியர் மேலே இருக்கு. ஒரு ஹெமிஸ்பியருக்கு மேலே ஒரு கோன் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு டாய் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். அந்த கோனுக்கும் 3.5 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ், ஹெமிஸ்பியருக்கும் 3.5 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். த டோட்டல் ஹைட் ஆஃப் த டாய் வந்து 15.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டாயோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியும். TSA of the toy is equal to, நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரியணும்னா இந்த கோன் வந்து கோனோட கர்வ்டான இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கணும்ல. ஸோ அதான் CSA ஆஃப் கோன். ஸோ இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் ஹெமிஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டாயோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கிடச்சிடும். சரி, ஓகே. இப்போ CSA ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன, பை ஆர் எல் ப்ளஸ் CSA ஆஃப் ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா வந்து 2πr². சரி, இப்போ நமக்கு டேட்டா கிவன் டேட்டாவில் வந்து ரேடியஸ் ஆர் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து எல் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எல்னா என்ன, எல்லுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். ஸோ அப்போ இந்த கோன் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோனோட இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது பாருங்கள், இந்த போர்ஷன் தான், அதை தான் எல்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் படித்த மாதிரி இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் கோன் மாதிரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதை ஒரு ஹைப்போட்டென்யூஸ் மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த எல்லோட வேல்யூ கண்டுபிடிப்போம். நம்ம பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போமா? பட் அதுக்கு முன்னாடி இந்த கோனோட ஹைட் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கோனோட ஹைட்டு தான் நம்ம வந்து ஹெச். ஸோ ஹெச்ங்கிறது என்னங்கிறது தெரியாது நமக்கு. இப்போ ஹெச் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் த கோன் வந்து டோட்டல் ஹைட்லேருந்து இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்குமா? இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸை மட்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கோனோட ஹைட் கிடச்சிடும். ஸோ டோட்டல் ஹைட் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு ஹெமிஸ்பியர் அண்ட் கோன் ரெண்டுக்குமே சேம் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் ஆரோட வேல்யூ வந்து 3.5. ஸோ அப்போ நமக்கு ஹெச் வந்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எல் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், ஸ்லாண்ட் ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எல் இஸ் ஈக்குவல் டு √h² ப்ளஸ் r². கரெக்டாக இந்த h² r². இந்த ஹெச் தான் நம்ம இப்போ 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு √12² ப்ளஸ் ரேடியஸ் வந்து 3.5². சரி, இப்போது 12² வேல்யூ வந்து நமக்கு 144 ப்ளஸ் 3.5ஓட ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு வந்து 12.25ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு √156.25ன்னு கிடைக்கும். சரி, இப்போ நமக்கு வந்து ரூட்டில் வந்து டெசிமல்ஸ் வருது, கரெக்டாக? இது வந்து ஒரு ஹோல் நம்பர் இல்லாமல் ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு ஒரு நம்பராக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரூட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 12² வந்து 144ன்னு தெரியும். அப்போ இதுக்கு அடுத்தது நம்பர் ஸ்கொயர் நம்பர் பார்த்தா 12க்கு அடுத்து 13ஓட ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 169 வருது. அப்போ இது ரெண்டுக்கும் மிடில் தான் நமக்கு வந்து 156.25ங்கிற நம்பர் வருது, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், 12.5ன்னு எடுத்துக்கலாம். L இஸ் ஈக்குவல் டு 12.5 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேம்மா, இப்போ எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 12.5ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் TSA ஆஃப் த டாய்க்கு நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம்ல, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி TSA ஆஃப் த டாய் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் L² ப்ளஸ் 2πr². இப்போது பைக்கு வந்து நம்ம 22/7ன்னு போட்டுக்கலாம். ரேடியஸோட வேல்யூ வந்து 3.5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது நம்ம 3.5 சென்டிமீட்டர்னு நம்ம இங்கேயே எழுதலாம் டேரெக்டாக.
பட் நமக்கு வந்து டெசிமலில் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நம்ம 7/2ன்னு எழுதிக்கலாம். 7/2 தானே 3.5. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு இங்கே 7 ஈஸியாக கேன்சல் அவுட் ஆகிடும். அதனால் நமக்கு கேல்குலேஷன் பார்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல் வந்து நம்ம இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 12.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 12.5 ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு அதே 22/7 ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ சேம் ஆர்க்கு பதிலாக நம்ம 7/2 இன்ட்டு 7/2ன்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ நமக்கு வந்து கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து இப்போது இதை கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். 7 கேன்சல் ஆகும். 2 22 கேன்சல் பண்ணால் 11 வரும். இங்கேயும் அதே மாதிரி 7 கேன்சல் பண்ணிட்டு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 இங்கே 11 வரும். ஓகேவா? ஸோ 11 இன்ட்டு 12.5ன்னு வரும். 11 இன்ட்டு 12.5 நமக்கு 137.5ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 11 இன்ட்டு 7 77 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 214.5 centimeter square. ஸோ அவ்வளோதான். த டிஎஸ்ஏ ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் என்னன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம அதை ஒரு ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். தேர்ஃபோர் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டாய் இஸ் 214.5 centimeter square. அவ்வளோதான்.